வணக்கம். நீங்கள் பார்க்குறது அகஸ்தியர். அகஸ்தியர் இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு அதிசயம். என்ன அதிசயம்னா, அகஸ்தியர் இருக்கிற இடம் வந்து பசுமையாக இருக்கணும். பசுமையாக என்னென்னா எல்லாம் பசுமையாக இருக்கணும், நீர் இருக்கணும். இந்த பாருங்கள், இவர் இருக்கிற இடத்துல நீர். இது தாமிரபரணி ஆறு. இந்த தாமிரபரணி ஆற்றில் இது வந்து 3 மாதத்துக்கு தண்ணி வந்து வற்றாத நதியாக இருக்கும். அப்புறம் 3 மாதம் சென்று மழை இருக்காது. 6 மாதமா 3 மாதமா 6 மாதம் 6 மாதத்துக்கு மழை இருக்காது. 6 மாதத்துக்கு மழை இருக்கும். அப்போ மழை வந்ததுன்னா, தண்ணி வந்ததுன்னா இது ஃபுல்லாகவே ஆயிரும். ஆனால் இங்கே என்ன ஒரு அதிசயம்னா, 6 மாதம் தண்ணி இல்லாதப்போ விவசாயத்துக்கு தண்ணி இல்லாதப்போ இதில் அகத்தியருக்கு மேலே ஒரு இது மாதிரி கட்டுவாங்க. அதாவது எப்படி சொல்லுவாங்க, ஒரு செட்டு மாதிரி மேலே பலகை மாதிரி போட்டு அதில் தண்ணி வைப்பாங்க. அந்த தண்ணி அந்த பலகை மேலே வச்சு ஒரு ஓட்டை மாதிரி வச்சு தண்ணியை ஊற்றிட்டாங்கன்னா, அந்த தண்ணி இவர் தலை மேலே படும்போது மழை வந்துருமா. ஒரே வாரத்துக்குள்ளே மழை வந்துடும். இங்கே ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த சுயம்பா இருந்த இடம் பழைய கட்டடம் தான். எல்லாம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு அகஸ்தியரோட இடம். ஐயா, நான் சொன்னது உண்மை தானே ஐயா? அந்த தண்ணி அதில் தலையில் ஊற்றின உடனே தலையில் ஊற்றுன உடனே அது ஒரு வாரத்துக்கு அப்படியே தாரையா தாரை வச்சுருவாங்க. தண்ணி வற்றாம சுட்டு சுட்டா விழுந்துட்டு இருக்கோம். இந்த மிளகு வந்து 8 நாளைக்கு பூசாரி சொல்லிட்டே இருப்பாங்க. மிளகு அரைச்சி மிளகாயவா மிளகு 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 காந்துமா மழை பெஞ்சிருவோம். முடிஞ்சும் அந்த மிளகு வச்சு அரைக்கி பூசாரி எட்டினாலும் அவர் இந்த தண்ணி விழுந்தா காந்தல் பொறுக்க முடியாம மழையை வேண்டுதாரு. மழை பெஞ்சு எங்களுக்கு ஜூன் மாதம் தண்ணி வந்துடும். 6 மாதம் தண்ணி தேவை. அதுக்கடுத்து ஐப்பசி காற்று வந்துடும். மழை தேவையில்லை. இந்த ஜூன் மாதம் எங்களுக்கு மழை தேவை. அவங்க சொன்ன மாதிரி சித்திரவதையில் மழை காற்று பெண்ணும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவரை வச்சு தான். இது என்ன ஊரில் இருக்கு? இது திருப்படைமுருகல் இருக்கு. திருப்படைமுருகல் ஊர். இது எங்களுக்கு வந்து அத்தாளம் வந்து இந்த நதி வந்து உங்களுக்கு வந்து உத்திரவாணியை ஓடுது ஒரு காரணம். 2வது காசிக்கு ஒப்பான தலம் சொல்லுவாங்க. காசிக்கா காசிட்டில் அங்கே திருக்க. ஆமாம், அங்கே வந்து கங்கை, யமுனை, சரஸ்வதி ஓடுது. இங்கே வந்து கடனா அனுமன் நதி, தாமரை கலக்கு. உத்திரவாணி எங்கேருந்து வடக்கு ஓடுது, அங்கேயும் வடக்கு ஓடுது. இந்தியாவிலே 2 இடம் தான், இங்கேயும் அங்கேயும் தான் நதி உத்திரவாணியே ஓடுது. ஆனால் ஒரு காசிக்கு ஒப்பான தலம் உட்காந்துருக்காரு. 3 நதியாக ஓடுது. 3 அங்கே சேருலங்க. அங்கே பாருங்க, அங்கே சேர்ந்து அந்த அண்ணா அதுக்கிட்ட சேருது. 2 நதி அங்கேருந்து வருது. தாமரை கலக்குது. ஓடுது நதி. இங்கே 3 நதி கலக்குதா? 2 நதி மேற்கேருந்து கடனாவும் அங்கே சேர்ந்து வருது. அங்கே வந்து தாமரை வண்டி போகுதுங்க. சேர போய் உத்திரவாணியா ஓடுது. இங்கேருந்து வடக்கு போனால் காசிக்கு ஒப்பான தலம். காசி தெற்க ஓடுது. ஆனால் காசி முன்ன ஓடுது, பின்ன ஓடுது. பரவாயில்ல ஐயா, பெரிய விஷயம். ஆண்டவா, இந்த மாதிரி அகஸ்தியருக்கு இந்த இடம் 3 நதி சங்கமம். 3 நதி சங்கமம். 3 சங்கமத்திட்டு தான் உட்காந்து குளிக்கிறது. சிவசிவா சிவசிவா. நானாய்யா, நான் வந்து சொந்த ஊர் வந்து சின்ன ஆவடையார் கோயில், அகத்தியர் கோயில் வச்சுருக்கிறேன். தனி அகஸ்தியருக்கு தனி ஆலயம். தஞ்சாவூர் மாவட்டம், சின்ன ஆவடையார் கோயில், அதிராம்பட்டினம் பகுதி. 2 அக்கினி வச்சுருக்காரு இவர், இந்த அகத்தியர். 2 அக்கினி ஆறு, அக்கினி கடல். நீங்கள் சொன்ன மாதிரி திரிவேணி சங்கமம். சிவாய நமக. பாருங்க எவ்வளோ கிட்ட இந்த நதி வந்து இதில் முட்டுதுன்னு. சிவாய நம சிவாய நம அகத்தீசாய நம. நல்லதுங்க ஐயா, நல்லதுங்க ஐயா.